ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் நடைபெற்ற 3 இமாலய சாதனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் சாதனை செய்தவர் பார்த்தீங்கன்னா பும்ரா. தற்போது இங்கிலாந்து அணி இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று வராங்க. இதற்கான முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில், இரண்டாவது போட்டியில் இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை சமநிலையில் முடிச்சிருந்தாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா, என்னதான் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் விளாசி இருந்தாலும், சுப்மன் கில் சதம் விளாசி இருந்தாலும் ஆட்டநாயகனாக பும்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். முழுக்க பேட்டிங்க்கு சாதகமான இந்த விக்கெட்டில் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி பும்ரா சாதனை பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி தரப்பில் இருந்து அதிவேகமாக 150 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையும் பும்ரா இந்த போட்டியில் நிகழ்த்தியிருந்தார். இரண்டாவது சாதனை பார்த்தீங்கன்னா, தற்போது ஆப்கானிஸ்தான் அணி இலங்கை பயணம் மேற்கொண்டு அங்கு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வராங்க. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா, இலங்கையைச் சேர்ந்த பத்துன் நிஷாங்கா இரட்டை சதம் விளாசி எல்லாரையும் பிரமிக்க வச்சிருந்தார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, இலங்கை அணி தரப்புலேருந்து ஒருநாள் போட்டிகளில் இரட்டை சதம் விளாசிய முதல் வீரர் என்ற பெருமையை பத்துன் நிஷாங்கா இந்த போட்டியில் பெற்றிருந்தார். மேலும் மூன்றாவது சாதனை பார்த்தீங்கன்னா, தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 போட்டிகளில் விளையாடி வராங்க. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா, கிளென் மேக்ஸ்வெல் சதம் விளாசி இருந்தார். இதன் மூலமாக T20 போட்டி வரலாற்றிலேயே 5வது சதத்தை கிளென் மேக்ஸ்வெல் பதிவு செஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடைய கேப்டனான ரோஹித் சர்மா அதிகபட்சமாக T20 வரலாற்றிலேயே 5 சதங்களை பதிவு செஞ்சிருந்தார். இந்த சாதனையும் பார்த்தீங்கன்னா, கிளென் மேக்ஸ்வெல் தற்போது சமன் செஞ்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.